டிஃப்ரெண்டாக இருக்குன்னு இல்லை 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 டான் மாதிரிலாம் இல்லை. இது தனியாகவே இருந்துச்சு படம், நம்மளுக்கு ஃபீலே இருக்கும். டான் மாதிரிலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. மியூசிக் எல்லாமே மியூசிக் பண்ணது, அப்புறம் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தப்பில் மியூசிக் போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எமோஷனலாக நடிச்சிருக்காரா? இல்லை, காமெடியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் காமெடியாக தான் இருந்துச்சு. மேபி நான் தான் சிரிச்சிட்டேன் இருந்து. அதான் அந்த டீசர் பார்த்து வர பிச்சில் கண்டிப்பாக அப்படி தான் தோணுச்சுன்னா 48 அரியர் வச்சிருக்கேன் படத்தை பார்க்க போகணுமா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டானுங்க வந்தேன். ஆனால் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஒருத்தன் லைஃபே சேஞ்ச் பண்ணிவிட்டு வைங்களேன், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. அவர் வாழ்ந்துருக்காரு தான் சொல்லணும். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் மச்சம் வந்து சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார், இந்த மீடியாக்கெல்லாம் சொன்னால் புரியாது சார், அவங்க வேறு மாதிரி பண்ணியிருக்கா சார். சார் அவங்க உங்களுக்குலாம் அந்த படத்தை பற்றி பார்த்தா தான் சார் தெரியும். அவ்வளோ ஹைப்பாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் படம். விஜய் சித்து அண்ட் ஹர்ஷதோட காம்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க காம்போ எப்படி? அவங்க காம்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. திடீர்னு அந்த குட்டி டவரனும் விஜய் சித்துவும் பார்க்கும்போது தலைவா நீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே பார்த்து செம்மையாக இருக்கும். வேற வந்து காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது, அருமையாக. ஒரு சாங் ஆகட்டும் சரி, ஒரு ஃபைட் ஆகட்டும் சரி. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து பிரதீப் லவ் டுடே பிரதீப்பை நீங்கள் டிஃப்ரெண்டான ஒரு பிரதீப்பை பார்ப்பீங்க. என்ன சொல்லுங்கள், இதெல்லாம் பேசியிருப்பேன். அந்த ஒரு மீட்டர் கூட அதை தெரிஞ்சிருக்கும். ஒரு காமிக்கான நல்ல ஒரு மூவி, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மூவி. அண்ட் முக்கியமாக லாஜிக்கலாக எனக்கு லாஜிக்கலாக சொல்ல எனக்கு ரொம்ப இடிக்குது லாஜிக்கலாக. அது எப்படி எல்லாமே உண்மையாக சொல்ல முடியும்? மனுஷன் அவனுக்கும் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும்ல, உண்மையாக சொல்ல முடியாதுன்னா நான் என்ன கூட உண்மையாக சொல்ல மாட்டேன்.